வரகாத்துஹு. அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான துவா பரக்கத்தால் இன்றைய ரமலானுடைய இன்றைய தராவீகை முழுமையாக தொழுதவர்களாக மன நிறைவோடு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த தராவீஹ் தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த தராவீஹுக்காக நாம் நின்று நிற்குதல், நாம் செய்த ருக்கு, நாம் செய்த சஜ்தா, இந்த தராவீக்காக நாம் நடந்து வந்த ஒவ்வொரு எட்டுக்களையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ரமலானிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களுடைய அடியார்களாகவும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற அடியார்களாகவும் நரக விடுதலை பெற்று சொர்க்கம் வாஜிபான அடியார்களிலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஒவ்வொரு நாளும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ரமலானிலே இன்னும் 2 நாள், ஒரு நாளுக்கு அடுத்து நரக விடுதலைக்கான 10 வர இருக்கிறது. முதலாவது 10 ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை கேட்கின்ற 10, மூன்றாவது நரக விடுதலையை பெறுகின்ற 10. அதனால்தான் ஒவ்வொரு 4 ரக்காத்திற்கு இடையிலே நாம் துவா ஓதுகிற போது அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துவாவையும், அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா வ ஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்கிற இரண்டாவது துவாவையும், மூன்றாவது அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார், யா அல்லாஹ் எங்களுக்கு நரகத்திலிருந்து நீ விடுதலை அளிப்பாயாக, வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், உன்னுடைய சொர்க்கத்திலே எங்களை நுழையச் செய்வாயாக என்ற துவாவை நாம் ஓதுகிறோம். ஏன் நரகத்திலிருந்து விடுதலையை கேட்க வேண்டும்? நரகம் அவ்வளோ கொடுமையானதா, கடுமையானதா? குர்ஆனில் நரகத்தை குறித்து என்ன வருகிறது? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்ததை போன்று வேறு எந்த விஷயத்திலேயும் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை. நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே விரிவாக சொல்லுகிறான். சுமார் 121 வசனங்களில் நார் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நார் என்றால் நெருப்பு என்ற வார்த்தையை, நரக நெருப்பை 121 இடத்திலே பயன்படுத்துகிறான். ஜஹன்னம் என்ற வார்த்தையும் நரகத்தை குறிக்கிற வார்த்தை. 77 இடங்களிலே அல்லாஹு தஆலா இந்த ஜஹன்னம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். சுமார் 26 இடத்திலே சயீர், சயீர் என்றாலும் நரகத்தினுடைய இன்னொரு பெயர். இதை 26 வசனங்களிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். இப்படி குர்ஆன் முழுக்க நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், சொர்க்கம் வாஜிபானவர்கள், அவர்களுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அதிகமாக தங்கள் துஆக்களிலே யா அல்லாஹ் எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை தருவாயாக என்று துஆ செய்தார்கள். நபியே துஆ செஞ்சாங்கன்னா நம்மெல்லாம் எப்படி துஆ செய்யணுன்றதை நம்ம யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நரக விடுதலைக்காக அழுது துஆ செய்திருக்கிறார்கள் என்றால் தாய்மார்களாகிய நாம் எந்த அளவுக்கு நரக விடுதலையை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுது துஆ செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 ரக்காத்து கரண்ட் போச்சு, வெப்பம் தாங்க முடியல, எப்படா இந்த கரண்ட் வரும், உஷ்ணமாக போச்சு, இந்த உஷ்ணத்தை தாங்குகிற சக்தி நம்மிடத்தில் இல்லை, நோம்பு நேரத்தில் வெயில் காலமாக போச்சு, என்ன வெயில், மண்டைய பழக்கிற மாதிரி வெயிலாக இருக்குன்னு நம்ம பேசிக்கிறோம். இது இந்த உலகத்தினுடைய இந்த நெருப்பை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் மறுமையினுடைய அந்த நரக நெருப்புடைய கொடுமை எவ்வளவு இருக்கும்? அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் வழியாக சொல்லி காட்டுகிறார்கள், முஃமின்கள் யாவரும் சுவனம் செல்வோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நரகத்தில் குறைந்தபட்ச நாள் நாம் இருந்துவிட்டு தான் சொர்க்கம் செல்வோம். முஃமின்களுக்கு நிரந்தர நரகம் கிடையாது.
குறிப்பிட்ட காலம் நம்முடைய பாவத்திற்கு நாம் நரகத்தில் இருந்து விட்டு அதற்கு பிறகு சொர்க்கம் செல்வோம். ஆனாலும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, ஒரு 40 வருஷமாவது ஒரு மனுஷன் முஃமினா இருக்கிறவன் நரகத்தில் இருந்துட்டு தான் சொர்க்கத்துக்கு போவான். குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம் நரகத்தில் இருப்போமா? 40 வருஷம். இந்த உலக கணக்குப்படி 40 வருஷம்னா மறுமையோட கணக்குப்படி ஒரு நாள் 1000 வருஷம் கணக்கு. அப்போ கணக்கு எங்கேயோ போகுது. அவ்வளவு வருஷம் நாம் நரகத்திலே இருந்து விட்டு தான் சொர்க்கத்திற்கு மாற்றப்படுவோம் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்போ எப்படி நம்ம நிம்மதியாக இருக்கிறது? நரகத்தை விட்டு எப்படி நம்ம பயப்படாமல் இருக்கிறது? வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் நடந்து போகிறாங்க. ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார், கடுமையாக சிரிக்கிறார். அந்த சிரித்து கொண்டு இருக்கிற அந்த வாலிபரை பார்த்து ஹசனுல் பஸரி கேட்டாங்க, எப்பா இன்னா சிரிக்கிறியே, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நீ கடந்து விட்டாயா என்று கேட்கிறார். மறுமையுடைய டாஸ்கிலேயே ரொம்ப கடுமையான டாஸ்க் இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் தான். சின்ன பாலத்தை கிராஸ் பண்ண முடியாது. அது மயிறு, அந்த முடி இருக்கே, இந்த முடியை விட மெல்லிசாக இருக்கும், வாலின் கூர்மையை விட மெல்லிசாக இருக்கிற அந்த பாலத்தை கடக்கிறது அவ்வளவு சர்வசாதாரண விஷயம் அல்ல. நபிமார்கள் எல்லாமே பயப்படுவாங்க, யா அல்லாஹ் இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை விட்டு எங்களை காப்பாற்று, ஏனென்றால் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் விழுந்துட்ட கீழே நரகம். அந்த வாலிபரை பார்த்து கேட்டாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்துட்டியாப்பா, இவ்வளோ சிரிப்பாக இருக்கிற? அந்த வாலிபர் சொன்னார், அதெல்லாம் இன்னும் கடக்கலையா, அது மறுமையில் தானே வரும். சரி, நீ சுவனம் செல்வாயா நரகம் செல்வாயா என்பதை நீ அறிந்து விட்டாயா என்று கேட்கிறார். அந்த வாலிபர் சொல்றார், இல்லை அப்படின்றார். கேட்டாங்க ஹசனுல் பஸரி, அப்படின்னா உன்னால் எப்படிப்பா இப்படி சிரிக்க முடியுது? என்னால் சிரிக்க முடியல அப்படின்னு ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அப்ப ஒரு முஃமினாக இருக்கிறவன் நரகத்தை குறித்து அவனுக்கு பயம் இருக்க வேண்டும். நரக விடுதலையை அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரமும் கேட்க வேண்டும். வரலாற்றில் எழுதுறாங்க, ஒரு சஹாபி, மைசரா என்கிற சஹாபி, அந்த சஹாபி எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னண்டா, எனக்கு ஏற்பட்டு விட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்டு விட்ட கை சேதமே என்று அவங்க வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார்களாம். அப்போ அவங்களுடைய தாயார் கேட்டாங்களாம், ஏன் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமேன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அல்லாஹ் உங்களை நல்லா தானே வச்சிருக்கிறான், ஈமான் கொள்ள வச்சான்ல, நல்லா தானே வச்சிருக்கிறான். உடனே அந்த சஹாபி சொன்னாங்களாம், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், யாரா இருந்தாலும் நரகத்தை கிராஸ் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், நரகத்தை கடக்காம சொர்க்கத்துக்கு போக முடியாது. எனவே நான் அதை குறித்து பயப்படுகிறேன், நரகத்தை கிராஸ் பண்ணும் போது என்ன கஷ்டம் இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன், அதனால் தான் இப்படி நான் அழுகிறேன் என்றார்கள். அதனால்தான் ஒரு சஹாபி சொன்னாங்க, நரகத்தின் பாலத்தை கடக்கும் வரை ஒரு முஃமினுக்கு பயம் என்பது நீங்காது என்று சொன்னார்கள். அவ்வளோ நரக நெருப்பினுடைய எல்லாரும் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். நான் பெரிய அவுலியா, நான் தொழுகாத தொழுகை இல்லை, நான் நெற்றியை தேய்ச்சி அப்படி தொழுது இருக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. நரகத்தை கிராஸ் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ் அப்படி ஏதி வச்சிருக்கிறான். நரகத்தினுடைய கடுமையை பற்றி சொல்கிறாங்க. நரகத்தினுடைய மலக்கு பேர் மாலிக். அந்த மலக்கு பேர் என்னது? அந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அந்த மலக்கு நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து அந்த மலக்கு சிரிக்கவே இல்லையா, சிரிப்பே வரல அவங்களுக்கு. ஏன்னா நரகத்தினுடைய வேதனை அந்த மாதிரி அவ்வளோ கடுமையானது. வரலாற்றில் எழுதுகிறாங்க, இந்த உலகத்தினுடைய நெருப்பு நம்ம மேலே லைட்டாக பட்டுட்டா நம்மளால் தாங்க முடியலை. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து இந்த பூமியில் விட்டுட்டான். விட்டோன்னே சொர்க்கத்திலேருந்து இறக்கிட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. இப்போ ஆதம் நபி அவங்களுக்கு உணவு தயாரிப்பதற்கு நெருப்பு தேவை, உலகத்தில் நெருப்பு இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நரகத்தின் அதிபதியான மாலிக்கிட்ட அனுப்புகிறாங்க. மாலிக் என்கிற மலக்கு, அவங்க தான் நரகத்தினுடைய அதிபதி. போகிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்குறாங்க, மாலிக்கே எனக்கு கொஞ்சம் நெருப்பு கொடுங்க, உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சமைப்பதற்கு நெருப்பு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நெருப்பு தேவை? ஒரு பேரிச்சம்பழ அளவு நெருப்பு கொடுங்க, நான் கொண்டு போய் ஆதம் நபிக்கு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு கொடுக்குறேன்.
மாலிக் சொன்னாங்களாம், ஒரு பேரிச்சம்பள அளவு நரக நெருப்பு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 7 வானம் 7 பூமி அதனுடைய அந்த உஷ்ணத்தால் அப்படி உருகி விடும் என்றார்களாம். எவ்வளோ நெருப்பு? பேரிச்சம்பழம். உடனே கேட்டாங்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பேசாம அரை பேரிச்சம்பழம் நெருப்பு கொடுங்க, நரக நெருப்பை நான் ஆதம் நபி கொண்டு போய் அடுப்பு பற்ற வைக்கிறேன். அவங்க சொன்னாங்களா, அரை பேரித்தம்பள அளவு நெருப்பை நரகத்திலிருந்து எடுத்து கொடுத்தேன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் பூமிக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அதனுடைய உஷ்ணத்தில் வானத்திலிருந்து மழை பெய்யாது, பூமியிலிருந்து செடி வளராது, அவ்வளோ கடுமையானது. அப்பா இவங்க ஆச்சரியமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, என்னடா அது இவ்வளோ கடுமையானதா? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் எவ்வளோதான் நெருப்பு வாங்கிட்டு போகிறது? ஒரு அணு அளவு நெருப்பை நரகத்திலிருந்து கேட்டு வாங்குங்கள் என்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாலிக்கிடத்திலே ஒரு அணு அளவு, அணுன்னா எவ்வளோ இருக்கும்? சின்னூண்டு இருக்கும். அவ்வளோ நெருப்பு வாங்குறாங்க. அதை 70 முறை 70 ஆறிலே, சொர்க்கத்தின் ஆறிலே முக்கி அந்த நெருப்பை நரகத்திலிருந்து எடுத்து போய் இந்த பூமியின் ஒரு மலையின் உச்சியிலே வைக்கிறார்கள். அந்த மலை அப்படி உருகிருச்சு. பார்த்தாங்க, என்னடா அது, ஒரு அணு அளவு நரக நெருப்பை கூட இந்த பூமி தாங்க மாட்டுதுன்ட்டு அந்த நெருப்பை மீண்டும் நரகத்தில் ஒப்படைத்தார்கள். அப்போ அதுலேருந்து ஒரு புகை வந்துச்சு தெரியுமா? அந்த புகை தான் இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துகின்ற நெருப்பாம். அல்லாஹு அக்பர். அந்த புகை இருந்துச்சுல்ல, அந்த புகை தான் நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு என்று எழுதுகிறார்கள். என்றால் நரகத்தினுடைய கடுமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நரகத்தை படைச்சிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான். ஜிப்ரீலே, கொஞ்சம் நரகத்தை பார்த்துட்டு வாங்கலேன்டான். நரகத்தை போய் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க, அது கரெக்டாக நான் தயாரித்து வச்சுருக்கிறேனா அப்படின்ட்டு போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் நரகத்தை பார்த்துட்டு, எந்த அளவுக்கு நரகம் இருந்துச்சுன்னா ஒரு பகுதி இன்னொரு பகுதியின் மீது சவாரி செய்ததுன்னு எழுதுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்பட்டதாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை சுற்றி பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இதை பற்றி எவனாவது கேள்விப்பட்டான்னு நினச்சிக்கோங்களேன், இந்த நரகத்திற்கு அவன் செல்ல ஆசைப்படவே மாட்டான் என்று சொன்னார்களாம். உடனே அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை உலக இன்பங்களால் அல்லாஹ் மூட சொல்லி கட்டளையிட்டான். நம்முடைய உலக இன்பங்களால் நரகம் மூடப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, இப்போ போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்களா, யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த நரகத்தில் எவரும் நுழையாமல் இருக்க மாட்டார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள். அப்போ இந்த நரகம் என்பது நம்முடைய மனோ இச்சைகளால் அது சூழப்பட்டிருக்கிறது. நாம் மன நஃப்ஸுக்கு எதிராக நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாலே ஒளி இதை விட்டு தப்பிக்க முடியாது. குர்ஆனில் நரகத்தை பற்றி ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா நரகத்தை படைக்கும் போது ஒரு 1000 வருஷம் நெருப்பு மூட்டினானா. எத்தனை வருஷம்? 1000 வருஷம் நெருப்பு எரியுது. எந்த அளவுக்குனா நரகம் சிகப்பு நிறமாக மாறிவிட்டது. நெருப்பு ஓவரா இருந்துச்சா, மீண்டும் 1000 வருஷம் தீ மூட்டப்பட்டது, அது வெண்மை நிறமாக மாறிவிட்டது. மீண்டும் அல்லாஹ் நரகத்தை 1000 வருஷம் தீ மூட்டுகிறான், அது கடும் இருளான கருப்பு நிறத்தில் மாறிவிட்டது. இப்படித்தான் நரகம் படைக்கப்பட்டதான். அல்லாஹ் அக்பர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய நெருப்பு அது 70ல் ஒரு பகுதி தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க இன்னொரு செய்தி, சுவையான செய்தி யோசிங்க. நெருப்பு இருக்குல்ல, அல்லாஹ்ட்ட பேசுச்சான். நரக நெருப்பு என்ன செஞ்சுச்சு? அல்லாஹ்ட்ட பேசுச்சான், யா அல்லாஹ், என்னில் சிலதை சாப்பிடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு எரிஞ்சு 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 ஒன்று இன்னொன்று சாப்பிட்ற அளவுக்கு நெருப்பு. அப்போ அந்த நரக நெருப்பு அல்லாஹ்ட்ட சொல்லிச்சான், யா அல்லாஹ், 2 தடவை மூச்சு விடுறதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்டுச்சான். நரகம் 2 தடவை மூச்சு விடுறதுக்கு அனுமதி கொடு. அனுமதி கொடுக்கப்பட்டதாம். அதுதான் கோடை காலமும் குளிர்காலமும்மா. நீ கோடை காலத்தில் பார்த்தா கடுமையான வெயில் இருக்குல்ல, அது எதனால் ஏற்பட்டதுன்னா நரகம் அது மூச்சு விட்டதுனால் ஏற்பட்ட வெப்பம் தான் இந்த கோடை காலமா. குளிர்காலத்தில் கடுமையான குளிர், தாங்க முடியாத குளிர் வருது இல்லை,
அது என்ன அப்படின்னா நரகம் அது மூச்சு விட்டதல்ல, அந்த மூச்சு விட்டதனுடைய வெளிப்பாடு தான் கடுமையான குளிர் என்று ஹதீசுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் நரகத்தினுடைய கடுமையை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே உலகின் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்தவனை கொண்டு வரப்பட்டு நரகில் ஒரு முக்கி எடுக்கப்படுமா. எடுத்துட்டு அல்லாஹ் கேட்பானா, அப்போ உலகில் ஏதும் இன்பம் அனுபவித்தாயான்னு கேட்பான். இந்த நரக நெருப்புக்கு முன்னாடி உலகத்தில் நீ அனுபவித்த இந்த இன்பங்கள் எல்லாம் ஒரு இன்பமா என்று அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்பான் என்று வருகிறது. இன்னும் ஹதீஸ்ல வருது, நாளைக்கு மறுமையில் நரகம் 70,000 கடிவாளம் இடப்பட்டு இழுத்து வரப்படுமா. அதன் ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்கு இழுத்து வருவார்கள் என்று வருகிறது. அல்லாஹ் அக்பர். அப்போ நரகம் எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. 70,000 மலக்கு இழுத்துட்டு வருவாங்கன்னா அப்போ நரகம் எவ்வளோ பெரியது. இன்னும் சொல்கிறாங்க, நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து இருந்தார்கள். திடீர்னு பார்த்தா ஒரு கல் விழும் சத்தம், கடுமையான சத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்னன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. இந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுதா? தெரியல யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது 70 வருஷத்துக்கு முன்னாடி நரகத்தை நோக்கி வீசப்பட்ட கல்லாகும், அது இப்போதுதான் நரகத்தை அடைந்திருக்கிறது என்றார்கள். அவ்வளோ பெரிய ஆழம் நரகம். ஆனால் இந்த நரகம் இருக்கு தெரியுமா, எவ்வளோ மனிதர்களை நரகத்திலே போட்டாலும் அதுக்கு பத்தாதான் நரகத்துக்கு. நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், மனிதர்கள் அல்லாஹு தஆலா நரகத்தில் தூக்கி போடுவானா. போட்டுக்கிட்டே இருக்கும்போது நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, ஹலிம் தலாத்தி, நீ வயிறு ரொம்பிட்டியாப்பா, சாப்பிட்டா வயிறு ரொம்பிச்சா போதுமா. நரகத்திலே மனிதர்களை போட்டு 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 அல்லாஹு தஆலா கேட்பானாம் நரகத்தை பார்த்து, ஹலிம் தலாத்தி, நீ வயிறு ரொம்பிட்டியான்னு கேட்பானா. நரகம் என்ன பதில் சொல்லுமா, ஹல் மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இருக்கிறதா, இன்னும் கொஞ்சம் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று இந்த நரகம் கேட்குமா. அல்லாஹு அக்பர். எவ்வளோ கொடுமையானது. வரலாற்றில் எழுதுறாங்க, பசி, தாகம், பயம், நெருக்கடி, உஷ்ணம், கடும் புகை, இது போன்ற பல்வேறு தண்டனைகள் இந்த நரகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் நரகவாசிகளுக்கு பசி வந்து கத்தும் போது அவர்களுக்கு கொடுக்கப்படுற உணவு என்ன தெரியுமா, கள்ளி மரம் உணவு தான் அதற்கு கள்ளி மரம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பசி இருந்தால் கிரில்லு சாப்பிட்றோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், நூடுல்ஸ் சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம், சாண்ட்விச் சாப்பிட்றோம், புது புதுசாக ஐட்டம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நரகத்திலே நரகவாசி பசியின் காரணமாக கத்துகிற போது அவனுக்கு கொடுக்கப்படுகிற உணவு அது கள்ளி மரம் என்கிறார்கள். கள்ளி மரம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சொட்டு கள்ளி மரம் துன்யாவில் பட்டுட்டா ஒட்டுமொத்த துன்யாவும் கெட்டுவிடும். அதையே உணவாக சாப்பிட்ட என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லின், அதே போன்று சீல் நீரை தவிர அவர்களுக்கு எதுவும் உணவில்லை. நரகவாசிகளுக்கு உணவு எது? குடிக்கணும்னு தோணா ட்ரிங்க்ஸ்லாம் கிடையாது, கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கிடைக்காது. நரகவாசியினுடைய சீல்கள் தான் அவர்களுக்கு குடிபானம். எவ்வளோ மோசமானதாக அல்லாஹ் அதை படைத்து வைத்திருக்கிறான். இன்னும் சொல்றாங்க, இந்த கள்ளி மரம் இருக்குது, அதுதான் பாவிகளுடைய உணவு. அதை சாப்பிட்டோன்னே உருக்கப்பட்ட செம்பு போல இருக்குமா, வயிறுகளில் அது கொதிக்கும் வெந்நீரை போல கொதிப்பதாக தெரியுமா. அது சாப்பிட்டோன்னே நரகவாசிகளுக்கு அப்படி ஒன்று இருக்கும். இன்னும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நரகத்தை பற்றி சொல்லுகிற வார்த்தையும் ரொம்ப கடுமையானதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நரகத்தில் 7 வகையான நரகம் இருக்கிறது. நரகத்தில் எத்தனை வகை? 7 வகையான நரகம். முதலாவது நரகத்திற்கு பெயர் லலா. இது முஸ்லிம்களின் நரகம். இது யாருக்கு இந்த நரகத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான்? யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலையோ, ஒழுங்கா தொழுகலையோ, ஒழுங்கா நோன்பு வைக்கலையோ, பிறர் பார்க்க வேண்டும் என்று நல்ல அமல்கள் யார் செய்கிறாரோ, மது அருந்துகிறாரோ, பொய் கூறுகிறார்களோ முஸ்லிம்களில், இவர்களுக்கு லலா என்ற நரகத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். இது ஒரு நரகத்தினுடைய கேட்டகரி. இன்னொரு நரகம் இருக்கிறது, அந்த நரகத்திற்கு பெயர் ஜஹீம். இது யார் என்றால், பொருள் சம்பந்தப்பட்டமான வகையிலே பொதுமக்களுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தண்டனை. புறம் பேசுவது, பிறரை மானபங்கப்படுத்துவது,
கொலை செய்வது போன்ற பாவங்கள் செய்பவர்களுக்கு ஜஹீம் என்கிற நரகம். மூன்றாவது ஒரு நரகம் இருக்கிறது, இது உஸ்ரா. இந்த நரகம் யாருக்கு? திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, லஞ்சம், வரதட்சணை வாங்குபவன், அதிக பண ஆசையால் பேராசைப்பட்டு இந்த லாட்டரி சீட்டு மாதிரி மோசமான விஷயங்களை தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்பவனுக்கு உஸ்ரா என்கிற நரகமாகும். நாலாவது ஒரு நரகம் இருக்கிறது, அந்த நரகத்திற்கு பேர் ஹாவியா. இது யாருக்கு? முனாஃபிக்குகளுக்கான நரகம். யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறார், பொய் சத்தியம் செய்கிறார், மோசடி செய்கிறார், அறியாத மக்களிடத்திலே பொருள்களை சூறையாடுகிறாரோ இவர்களுக்கு ஹாவியா என்கிற நரகம். இன்னொரு நரகம் இருக்கிறது, சக்கர் என்கிற நரகம். இது யாருக்கு? அரசியல்வாதிகள், கொடுங்கோலர்கள், அகங்காரம் பிடித்தவர்கள், கெட்ட அதிகாரிகள், மக்களை துன்புறுத்துகிறவர்கள், பெருமை அடிப்பவர்கள், இவர்களுக்கு சக்கர் என்கிற நரகம். இன்னொரு நரகம் இருக்கிறது, சயீர் என்கிற நரகம். இது ஷைத்தானுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிற நரகம். ஏழாவது அந்த நரகத்திற்கு பெயர் ஜஹன்னம், இணை வைத்தவர்கள் காஃபிர்களுக்கான நரகம் என்று விரிவுரையில் எழுதுகிறார். அல்லாஹு அக்பர். நரகம் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நரகத்தினுடைய மிக லேசான அதாபு என்ன தெரியுமா? நரகத்தினுடைய மிக லேசான அதாபு, நெருப்பிலால் ஆன செருப்பு அந்த மனிதனுக்கு அணிவிக்கப்படுமா. என்ன செருப்பு? நெருப்பால் ஆன செருப்பு. அந்த செருப்பை போட்டோன்னே அந்த செருப்பினுடைய வெப்பத்தின் காரணமாக அவனுடைய மூளை அப்படி உருகி ஒழுகுமா. இதுதான் நரகத்தினுடைய ஆக லேசான வேதனை. அல்லாஹு அக்பர். எவ்வளோ கொடுமையானது. அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய இந்த கடைசி 10 எதிர்நோக்கி இருக்கிற நாம், ரமலானிலே நாம் இபாதத் செய்ய இருக்கிற நாம், அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலையை நாம் கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை பொறுத்தருள் புரிந்து நரக விடுதலை பெற்றவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்முடைய பெயரை சேர்த்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், உன்னுடைய நரகத்தை தாங்குகிற சக்தி எங்களிடத்திலே இல்லை. சாதாரண நெருப்பு பட்டால், சாதாரண கோடை காலத்தின் வெயிலை கூட தாங்க முடியாத பலகீனமான இந்த மனிதர்கள் நீ படைத்து வைத்திருக்கிற இந்த நரகத்தை தாங்க முடியுமா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இன்ஷா அல்லாஹ் நாம் கையேந்துவோம். அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். சொல்லுங்க, அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربي ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் செய்த பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் ஷைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக திடீர் மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் யாரால் மன்னிக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களை நீ இரக்கம் காட்டாவிட்டால் யாரால் இரக்கம் காட்ட முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலானிலே தராவி தொழுது விட்டு ஒவ்வொரு
நாளும் உன்னிடத்திலே கையேந்தி நிற்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமதானில் உன்னுடைய மகுஃபிரத்தை பெற்றவர்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நரக விடுதலையை பெற்றவர்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நரக நெருப்பை தாங்குகிற சக்தி எங்கள் உடலுக்கு இல்லை யா அல்லாஹ். ஆனால் நாங்கள் நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் உடன்பட்டு பாவம் செய்த பாவிகளாக இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்களுக்கு நரக விடுதலையை வாஜிபாக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், சொர்க்கத்திலே நுழைவதை எங்களுக்கு வாஜிபாக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, பலகீனமான இந்த அடியார்கள் நாங்கள் செய்கிற இந்த சின்ன அமலை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய தராவீகை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் ஓதிய குர்ஆனை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த தஸ்பீகை திக்ரை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் கையேந்தி இந்த துஆவை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மருத்துவமனையிலே சுயநினைவின்றி மரணிப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, திடீர் மரணங்கள், ஆக்சிடென்ட் போன்றவைகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிகானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தான பிறகும் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிகானவர்களாக எங்கள் பிள்ளைகளை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே பொருளாதார நெருக்கடியை சரி செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே எங்கள் ஆண்கள் காலையிலிருந்து இரவு வரை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடன் தொல்லையை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், வட்டி வாங்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னதாக கடன் இல்லாமல் மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே கணவன் மனைவியுடைய உள்ளத்தை பிரியமாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், மாமியால் மருமகளுக்கு மத்தியிலே பிரியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கக்கூடிய முறையை கற்றுக் கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், பலஸ்தீன முஸ்லிம்கள், ரோஹிணிய முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்கள், எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை ஈமான் கொண்ட மக்கள், எங்களுடைய சகோதரர்கள் யா அல்லாஹ் குண்டுகளிலால் தோய்க்கப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமதானில் அவர்களுக்காக நாங்கள் கையேந்துகிறோம். யா அல்லாஹ், அவர்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், தேர்தலிலே யார் முஸ்லிம்களுக்கு நல்லது செய்வார்களோ அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இஸ்லாமியர்களையும் மற்ற மதத்தினையும் கொடுமைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டு காப்பாற்றிட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களை யாரேனும் மரணித்திருந்தால் அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மதரசாவை உருவாக்கிய அமீர் அலிஜி அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த தராவீஹ் நடப்பதற்கு காரணமான அவருடைய மனைவி ஜரீனாமா அவருடைய குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் எங்களுக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பரக்கத்தையும் கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிய நசீவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கச் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கபரிலே கேட்கப்படுகிற கேள்விக்கு லேசாக்கி பதிலை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோட சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை இந்த பள்ளியிலே ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலே எங்களை ஒன்று சேர்த்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாளை இது போன்று பல ரமதான்களுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எதை கேட்டோமோ, எதை கேட்க மறந்தோமோ, எதை கேட்காமல் எங்களுடைய உள்ளங்களிலே கவலையாக இருக்கிறதோ எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மதரசாவை கியாமத் வரைக்கும் நிலைப்படுத்திட ரஹ்மானே. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல்
الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم